சார், மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளாகவே இந்த திருமணம் அப்படின்றது தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. என்ன காரணம்? இவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டால் திருமணம் நடக்கும்? முக்கியமாகமா இந்த மிதுனம் அப்படின்னு வந்தாவே, இப்போ வயசனுடைய லக்னம் ஏல்பி லக்னம் மிதுனம்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இந்த காலகட்டத்தில் நான் சொத்து வாங்கின அப்புறம் தான் திருமணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவாங்க. வண்டி வாங்கின அப்புறம் தான் திருமணம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சில டைமில் அம்மாவே தடையாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். அப்போது இந்த வண்டி வாங்கின அப்புறம் தான் திருமணம் பண்ணுவேன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த வண்டி வாங்கின அப்புறம் திருமணம் பண்ணுறேன்னா இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் செட்டில் ஆகிடணும், அதுக்கப்புறம் தான் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகேங்களா? அந்த மாதிரி வரும்போது நம்ம திருமணத்தை இந்த மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாமல் திருமணத்துக்கு ஓகே சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், திருமணம் நடக்கக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குது. இவங்களுடைய நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு மிதுனம்னு வரும்போதே அம்மா வந்து இன்வால்வே ஆகக்கூடாது திருமணத்தில். அம்மா இன்வால்வ் ஆன ரிஷபத்துக்கு சொன்ன அதே இது. ஆமாம்மா, இது முக்கியமாக மிதுனம்னு வந்ததுனாவே அம்மா இன்வால்வ் ஆகக்கூடாது. அம்மா இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னு சொன்னாவே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தடை ஏற்படுவதற்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். ஓகேங்களா? அதுவே வந்து அழுத்தமாக மாறக்கூடிய தன்மை இருக்கும். ஓகேங்களா? சாதாரணமாகவே சார் மிதுன லக்னம் அப்படின்னு வந்தாவே, ஏல்பி லக்னம் மிதுன லக்னம் இந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொன்னாவே, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரும்போது அம்மா பேச்சு கேட்கக்கூடாது. இந்த மாதிரி கணவன் மனைவி உறவு நிலையிலேயே பிரச்சனை வரும். திருமணம் ஆன உடனே இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா பேச்சு கேட்பாங்க. வரப்போகிற கணவர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார், அவங்க அம்மா பேச்சு கேட்பார். மாமியார், இவங்களுக்கு மாமியார் ஆச்சா, இப்போ 2 பேருக்கும் கிளாஷ் நடக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். இந்த மிதுனம்